ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து அவங்க ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க ப்ளவுஸ் கொடுக்கும்போது என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் வந்து, அக்கா இதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்குது. எனக்கிட்ட கைக்கிட்ட வந்து எனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குக்கா. எனக்கு வந்து கைக்கிட்ட எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக எல்லாம் போடும்போது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேட்டோம், நீங்கள் யார்கிட்ட தைச்சிங்கன்னா அவங்க வேறு எங்கேயோ தைச்சிட்டு ஆல்ட்ரேஷனுக்காக நம்மக்கிட்ட வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி வேறு எங்கேயாச்சும் தைச்சிட்டு உங்ககிட்ட ஆல்ட்ரேஷன் கொடுக்க வராங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி வாங்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து வேறு மெத்தடில் தைச்சிருப்பாங்க, நீங்கள் வேறு மெத்தடில் தைச்சிருப்பீங்க. அண்ட் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது ரொம்பவே வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம மெத்தடில் ஆல்ட்ரேஷன் ஈஸியாக பண்ணிடலாம், அடுத்தவங்களோட மெத்தடுன்னு வரும்போது அவங்க பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச கஸ்டமருங்கிறனால நான் வாங்கி ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக பார்த்தேன். எந்த இடத்துலையுமே பிசுறு இல்லாமல் நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. சைடில் மட்டும்தான் பிசுறு இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணாங்க, வேறு எங்கேயும் பிசுறு இல்லை. பட் மெயின் ப்ராப்ளம் அவங்க அண்டர் ஆர்ம் கிட்ட தான் எனக்கு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம். அந்த இடத்த மட்டும் நம்ம செக் பண்ணும்போது அந்த ஸ்லீவ் ஜாயினிங், பாடிக்கும் ஸ்லீவுக்கும் ஜாயின் பண்ணும்போது 1/2 inch இந்த அளவுக்கு வந்து ஏற்ற இறக்கம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கிற ப்ளவுஸை வந்து நீங்கள் வேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து கை கிட்ட பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்லீவோட அந்த இதை வந்து சைடாக திரும்பிடும். இப்போ பார்க்கும்போது மேலே 1/2 inch எதுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்குன்னா, கீழே வந்து ஆல்ரெடி 1.5 inch தைச்சிட்டாங்க. பட் ஜாயின் பண்ணும்போது அது ரெண்டும் ஈக்குவலாக, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈக்குவலாக வரணுங்கிறக்காண்டி பேக் பார்ட்லேயே இன்னொரு 1/2 inchக்கு வந்து மடித்து அடிச்சிட்டாங்க. அப்படி மடித்து தைக்கும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக வந்துடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஆனால் அவங்க ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க, இருந்தாலுமே திரும்ப ஈக்குவலாக வரணுங்கிறக்காண்டி இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இந்த மிஸ்டேக்னால தான் மேலே ஸ்லீவ் கிட்டேயும் 1/2 inch கிட்ட நம்மளுக்கு ஏற்ற இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி வந்து சரி பண்ணலான்னு பார்க்கலாம். வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும் சரி பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் தைக்கும் போதே இந்த ப்ராப்ளமை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைச்சி முடிச்ச பிறகு ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்படி உள்ள ப்ளவுஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, என்னோட மெத்தடில் நான் ஃபுல் ப்ளவுஸே பிரித்து என் மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து இப்படி உள்ள கட்டணட்டை இல்லாமல் 2 சைடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து என் மெத்தடில் நான் ஸ்டிச் பண்ணி அவங்கக்கிட்ட நேர்லேயே உட்கார வச்சு நான் காட்டினேன். அக்கா இந்த மாதிரி பிரச்சனை, இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராதுக்கா அப்படின்னு. அவங்களும் பார்த்தாங்க, எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்காது, எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அவங்க கண்ணு முன்னாடியே நான் வச்சு தச்சு காட்டினேன். ஸோ இதை ஒரு வீடியோவாக உங்களுக்கும் சொன்னால் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் நீங்களும் வந்து நீட் அண்ட் ஃபினிஷிங் லுக்கில் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, எந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்கோ அதோட ஸ்லீவையும் பாடி பார்ட்டையும் தனித்தனியாக நான் எடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்லீவை வந்து வச்சு பார்க்கும்போது எனக்கு 2 சைடு ஈக்குவல் ஹைட்டில் இருக்குது ஸ்லீவு, எங்கேயுமே ஸ்லீவ் ஜாஸ்தியாக இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே கீழே இருந்துச்சுன்னா 2யும் ஈக்குவலாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ராப்ளம் எங்கே இருந்துச்சுன்னா, எனக்கு பாடி பார்ட்டில் தான் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸ்லீவில் எந்த ப்ராப்ளமும் எனக்கு இல்லை. பாடி பார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறனால தான் அவங்க பாடி பார்ட்டை அட்டாச் பண்ணும்போது 1/2 inchக்கு மடிச்சு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2யும் ஈக்குவலாக வச்சு நான் வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு 1/4 inch கம்மியாக இருக்குன்னு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு கீழேருந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சு நான் குண்டு ஊசி செக்யூர் பண்ணி மேலே வரைக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி துணியை வச்சுட்டு நான் ஒரு குண்டு ஊசியாக நான் அங்கங்கே குத்திட்டு வந்தேன். ஒரு 1/2 inch அளவுக்கு இடம் விட்டு நான் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு குண்டு ஊசியை குத்திட்டே வந்தேன். குத்திட்டே வரும்போது எனக்கு என்னாச்சுன்னா, மேலே வந்து அழகாக மேலே வந்து ஒரு 1/2 inch அளவுக்கு அது கேப் வந்துருச்சு. அதாவது ஃப்ரண்ட்டை விட பேக்கில் 1/2 inch வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். 1/2 inch ஜாஸ்தியாக இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, திருப்பி குண்டூசி வச்சு அந்த இடத்த மட்டும் நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம கட் பண்ணுவோம், அதனால் பீஸ் அசைஞ்சிடக்கூடாதுங்கிறக்காண்டி நான் இன்னும் நல்லா வந்து செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஜூம்லேயே காட்டுறேன், பார்த்தாலே தெரியும். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரு 1/4 inchன்னு வச்சுக்கோங்க, 1/4 inch அளவுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். இதோடையே நீங்கள் ஸ்லீவை அட்டாச் பண்ணி தைச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளம் கடைசியில் வரதான் செய்யும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இதை வந்து நான் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஈக்குவலாக இல்லை, ஆனால் ஈக்குவலாக இருக்கணும். இதை நீங்கள் எங்கே பண்ணணுன்னா, நீங்கள் எப்போது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு ஸ்லீவ் ஜாயின் பண்ண போவீங்களா, அப்போவே இதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். நீங்கள் இது 2 ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீவை அட்டாச் பண்ணிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த ப்ராப்ளமை வந்து பார்க்காம அதோடையே சேர்த்துட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து பிரித்து திருப்பி தைக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு எரிச்சலை ஊட்டுற மாதிரியான ஒரு வேலை தான். இப்போது நான் அந்த 1/2 inch அளவுக்கு இருந்ததை நான் கட் பண்ணி ஈக்குவல் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்லீவையும் நான் ஈக்குவலாக வச்சுக்கிட்டேன், ஈக்குவலாக இருக்குது எனக்கு. இப்போ 2மே ஈக்குவலாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது.
இப்போது ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணணும்னா, ஸ்லீவோட நல்ல பக்கமும் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் வந்து சுற்றிலும் தையல் போட்டுட்டு வரணும். இதுதான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். சில பேர் தெரிஞ்சுக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இப்படி தான் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்லீவில் ஃப்ரண்ட் குடஞ்சி வெட்டியிருப்பீங்களா, அது ஸ்லீவில் குடஞ்சி லைட்டாக அது வந்து ஃப்ரண்ட்லேயும் குடஞ்சி வெட்டாத பகுதி பேக்லேயும் இருக்கிற மாதிரி வச்சு பார்த்து பண்ணணும். சம்டைம் இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரும். நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபஸ்ட்டே ஸ்லீவை கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு அதிலே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதனால் எப்போயுமே ஸ்லீவெல்லாம் தைச்சி முடிச்ச பிறகு நீங்கள் வெட்டலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு 1/2 inch அளவுக்கு ஒரு பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். ஸ்லீவை பார்த்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது, பாடி பார்ட்டை பார்த்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து அந்த உருட்டி வராது. சம்டைம்ஸ் ஸ்லீவ் நம்ம வியர் பண்ண பிறகு, ப்ளவுஸ் வியர் பண்ண பிறகு அந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் உருட்டி வர்ற மாதிரி இருக்கும். அது நான் எப்படி சொல்லணும்னு தெரில. பட் அந்த மாதிரி இருக்காமல் இதுதான் வந்து கரெக்டான மெத்தட். ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே வந்து கீழே பார்த்த மாதிரி தான் வச்சு நீங்கள் தைக்கணும். இதுதான் ப்ராப்பரான மெத்தட், சரிங்களா? அதுக்கப்புறம் கீழேயும் வந்து ஈக்குவலாக இருக்குதான்னு பார்த்து ஃபுல்லாக நான் வந்து கரெக்டான மார்ஜின், கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் தையல் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு தான் நான் வந்து அடுத்தடுத்த தையல் 3 தையல் போடுவேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக போட்ட பிறகு பாருங்களேன், மேலேயும் எந்த இடத்துல அப் அண்ட் டவுன்ஸ் இல்லை, கீழேயும் எந்த இடத்துல அப் அண்ட் டவுன்ஸ் இல்லை, ஈக்குவலாக இருக்குது. கீழேயும் வந்து ஈக்குவலாக இருக்குது, மேலேயும் வந்து ஸ்லீவ் வந்து ஈக்குவலாக இருக்குது. எங்கேயுமே நான் எக்ஸ்ட்ரா மடித்து அடிக்க கிடையாது. இப்போ வந்து நான் வந்து சைடில் பார்க்குறேன். சைட்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு ஈக்குவலாக லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இந்த லைனும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அண்டு கீழே லைனும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அப்போனா என்னோடய ப்ளவுஸ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நான் பண்ணிட்டேன். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தாங்க. நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது சில சின்ன சின்ன நுணுக்கங்களை வந்து நம்ம அப்போவே சரி பண்ணிட்டோன்னா பின்னாடி ப்ளவுஸ் தைச்ச பிறகு நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. இப்போ வந்து நான் ரஃப்பாக தான் ஒரு தையல் போட்டேன். அந்த ஒரு தையல் போட்டுட்டு நான் செக் பண்ணேன். இப்போ எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. சப்போஸ் நீங்களும் ரஃப்பாக ஒரு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்போவே பிரித்து திரும்ப தைச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பிரித்து தைக்கிறதுல